தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல். திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிக்கை. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 22ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். மே 22ஆம் தேதி 2 மாவட்டங்களிலும், மே 23ஆம் தேதி 4 மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். குமரி கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடாவிலும் பலத்த சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் அணைப்பகுதியில் உள்ள தரைப்பாலத்தில் பாய்ந்தோடும் வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிப்பு. எச்சரிக்கையையும் மீறி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீட்பு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு கட்டும் தடுப்பணையால் உடுமலைப்பேட்டை அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துவிடும் அபாயம். உடனடியாக கேரள அரசின் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் வலியுறுத்தல். அமராவதி அணையின் நீராதாரமாக விளங்கும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே குடிநீர் தேவைக்காக தடுப்பணை கட்டப்படுவதாக கேரள அரசு அதிகாரிகள் தகவல். காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புக்கு எதிரானதா என்று உயரதிகாரிகள் அடங்கிய குழு ஆய்வு செய்யும் என தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் விளக்கம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க கேரள அரசு முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூர் பகுதியில் பெய்த கனமழையால் சந்தன நகர் குளத்தில் உடைப்பு. விவசாய நிலங்கள் வழியே வழிந்தோடும் வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் நுழையும் அபாயம் உள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து பிரசவிக்கும் பெண்களுக்கு உயர்ந்த இரத்த அழுத்தம் வர வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தகவல். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் இரத்த அழுத்தம் பிறக்கும் குழந்தையையும் பாதிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கருத்து. பிளட் ப்ரெஷர் ஆரம்பத்தில் ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு 20 வாரத்தில் வரைக்கும் பிளட் ப்ரெஷர் வராது. 20 வாரத்துக்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர் வரும். அது ஏறும்போது அப்போ ஜாகிரதையாக இருக்கணும். அந்த பிளட் ப்ரெஷர் ஏறிட்டே இருந்தால் குழந்தைக்கு ப்ராப்ளம், அம்மாவுக்கு ப்ராப்ளம், அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வரலாம், அன்கான்ஷியஸ் ஆகலாம். 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு 49 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. ராகுல் காந்தி, ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, உமர் அப்துல்லா உட்பட 695 பேர் போட்டி. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் குவிப்பு. மேற்கு வங்கத்தில் இன்று தேர்தல் நடைபெறும் 7 தொகுதிகளில் 25,590 போலீசார் பாதுகாப்பு. மேலும் 650 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினரும் 567 அதிவிரைவு நடவடிக்கை குழுவினரும் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. தலைநகர் டெல்லியில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என மும்மொழிகளில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம்.
வெறுப்பு அரசியலை விலக்கி நாட்டின் வளர்ச்சிக்கான பிரதமராக நரேந்திர மோடி திகழ்வதாக டெல்லியில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பரப்புரை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபருக்காபாத் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருக்கு ஒருவர் 8 வாக்குகள் செலுத்தியதாக வெளியான வீடியோ விவகாரம். தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்க அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஐபிஎல்லின் கடைசி லீக் ஆட்டங்கள். பஞ்சாப் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஹைதராபாத் அணி. ராஜஸ்தான் கொல்கத்தா ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்தளிப்பு.